இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஐயர்மலை, அதாவது சித்திரை பௌர்ணமிக்கு நம்ம வந்து கிரிவலம் வரோம். மலையை சுற்றி மேலே இருக்கலாம் மலை உச்சி, அதான் வந்து ஐயர்மலை சிவன் கோயில் இருக்கிறது. இது பாருங்கள், ஏகப்பட்ட மக்கள் இருட்டில் வந்து உங்களுக்கு தெரியாது நடந்து போயிட்டுருக்காங்க. சுமார் இந்த மலையை சுற்றி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5-6 கிலோமீட்டர் வரும். இந்த 6 கிலோமீட்டர் இந்த மலையை சுற்றி வருவது தான் கிரிவலம் அப்படிம்பாங்க. இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குளித்தலை டு மணப்பாறை ஹைவேல நம்ம ஐயர்மலைன்னு ஒரு ஸ்டாப்பில் தான் இருக்குது. மேலே வந்து சிவன் ரத்தனகிரீஸ்வரர் சிவன் அப்படி இருக்காருல மேலே. மலையை காமிக்கிறேன் பாருங்க. மறுபடியும் பாருங்க, நம்ம நடந்து போயிட்டு இருக்கோம். முன்னாடி போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏரியா பையன் மாப்பிள்ளை தான் போயிட்டு நம்ம இருட்டை நோக்கி போயிட்டு இருக்கோம். இருமல்லாம் வராங்க ஓவராக நடக்க போய். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிரிவலம் சுற்றிட்டு இருக்கிறோம்ல, அந்த இடத்துல அப்படியே ஒவ்வொரு இடத்துல அன்னதானம் போட்டுட்டு இருப்பாங்க. இது அன்னதானம் பார்ட் 1. இப்போ வந்து நம்ம மலையின் காவாசி பகுதி வந்துட்டோம். இப்போ வந்து இந்த முடக்கம் வந்து பார்த்திங்கன்னா இந்த காவாசி பகுதிக்கு வந்து ஒரு இலக்கு ஆகையால் நான் மலையின் முழு பகுதியை சுற்றி சிவனை தரிசித்து ஃபைனலாக உங்களுக்கு வீடியோ போடுறேன். இப்போ தாத்தா போகிற வரல வெள்ளரிக்காய் வச்சுட்டு இருக்காரு. தாத்தா வெள்ளரிக்காய் எவ்வளோதா? வெள்ளரிக்காய் எவ்வளோ? 10 ரூபா. இஞ்சாக இருக்குன்னு பார்த்தா கொஞ்சம் முத்தலாக இருக்குது. அதனால் தாத்தாக்கு பாய் பாய் சொல்லிட்டு வரலாம். இன்னொரு பக்கமாக அன்னதானம் ஆட்டோவில் கொடுத்துட்டே இருக்காங்க. இதெல்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்டே இருக்காங்க. அப்படியே தொடர்ந்து அன்னதானமே கொடுத்துட்ருப்பாங்க. தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம். அந்த அன்னதானத்தை வழங்கும் அனைவருக்கும் மிஸ்டர் பஞ்ச் விளாகின் மூலமாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு பார்த்தீங்கன்னா ஊதுபத்தி பிடிச்சி நடந்துட்டு வராப்புல. இது எதுக்குன்னா ஒரு மன நிம்மதி, ஒரு வேண்டுதலுக்காண்டி வராப்புல. நமக்கு எந்த ஊர்னா? நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்துருக்காப்புல. நம்ம லோக்கல் தான். நமக்கும் கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 30 கிலோமீட்ரு. இவரெல்லாம் ஒரு 50-60 கிலோமீட்டர் தாண்டி வராப்புல. உங்கள் பேர் என்ன? வடிவேலின் கோரிக்கை, அதாவது என்ன சொல்லுவாங்க, பிரார்த்தனை நிறைவேற ஸ்ரீ ரத்னகிரீஸ்வரர் அவர்களை வேண்டுகிறோம். ஓகே, நன்றி. நல்லா ஃபேஸ் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிக்க. பக்கத்தில் வாங்க. நாமக்கல் மஞ்சள் ரைட்டில் தான் ஆள் மங்களகரமாக இருக்கீங்க. ஓகே. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். இப்போ நம்ம ஃபைனலாக வந்து அரைமலை தாண்டிட்டோம். அரைமலை தாண்டின இடத்துல ஒரு அன்னதானம் போட்டாங்க. அந்த அன்னதானம் பார்த்தீங்கன்னா என்ன அன்னதானங்க? சாம்பார் சாதம். சும்மா தரமாக இருக்குது. நான் டேஸ்ட் பண்ணுறேன். அல்டிமேட்டாக இருக்குது. அப்படியே நெய்யெல்லாம் ஊற்றிப்பாங்க போல். வச்ச உடனே அப்படியே சுவையாக இருக்குது. கும்பல் பாருங்கள், அப்படியே சரசரசான ட்ரெயின் மாதிரி வந்துக்கிட்டே இருக்குது. ஃபைனலாக நம்ம ஒரு வழியாக அரைமலை தாண்டோம். அந்த அரைமலை தாண்டிட்டு அன்னதானத்தை சாப்பிட்டு அடுத்து உங்களை விழாக்குலேருந்து வருகிறேன். நன்றி, வணக்கம். காய்ஸ், ஒரு வழியாக நம்ம வந்து கோவில் என்ட்ரன்ஸ் வந்துட்டோம். கோவில் என்ட்ரன்ஸில் சாமியை கும்பிட்டு அப்படியே கிளம்பிட்டு இருக்கதான் நம்மளோட வேலையை. காய்ஸ், ஒரு வழியாக மலையை சுற்றி பிடிச்சி கோயில் சாமி கும்பிட்டு அடுத்து கிளம்புறாங்க. உங்களுக்கு விடைபெறுவது உங்களுக்கு மச் பிளாக்ஸ். தேங்க்யூ ஸோ மச். இதை வந்து வாட்ச் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கோயில் வந்து இந்த ஒரு சில மாதங்களில் பார்த்தீங்கன்னா விமர்சனம் நடக்க போகுதுன்னு பண்ணுறேன். அல்டிமேட்டாக அது கும்பல். எனிவே, தேங்க்யூ, பாய், டாடா, see you. பாய் சொல்லி வாங்க. உங்கள் அனைவருக்கும் நன்றி மற்றும் உங்களது விடைபெறுவது உங்கள் மிஸ்டர் பஞ்ச் பிளாக்ஸ். தேங்க்யூ.